மரதன் ஓடிக்கொண்டிருந்த தனது மகனை பாதுகாக்கவும் ஊக்கப்படுத்தவும் மகனோடு ஓடிய தந்தை உள்ளந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ரத்னபுரி பெல்மடுல எனப்படுகின்ற பகுதியில் புத்தாண்டு தினத்தினை முன்னிட்டு அங்கு பல நிகழ்வுகள் இடம்பெற்றது. அதில் ஒரு நிகழ்வாக வீதியோட்ட நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிலையில் 16 வயதுடைய சிறுவன் ஒருவன் குறித்த மரதன் ஓட்ட போட்டியில் பங்கு பெற்றி ஓடிக்கொண்டிருந்தார். இதன் போது மகனை பாதுகாக்கவும் மகனை ஊக்குவிப்பதற்காகவும் அந்த 16 வயதுடைய சிறுவனின் தந்தையான 60 வயதுடைய தந்தை அந்த சிறுவனுடன் கூடவே ஓடியிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து திடீரென அவருக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் வைத்தியசாலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. எத்தனையோ தந்தைமார் பிள்ளைகளை மேம்படுத்துவதற்காகவும் பிள்ளைகளை வளர்ப்பதற்காகவும் பிள்ளைகள் சாதிக்க வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து அவர்களுக்காக பல தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பிள்ளை மரதன் ஓடுகின்றது என்பதற்காக பிள்ளையை ஊக்கப்படுத்துவதற்காக பிள்ளையை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து 60 வயதிலும் அந்த மகனுடன் ஓடிக்கொண்டிருந்த தந்தை திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் நெகிழ்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த தந்தையின் மரணம் என்பது அனைத்து தந்தையின் தியாகத்தையும் முன்னிறுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக கம்பளை அம்பகமுக எனப்படுகின்ற பகுதியில் சிறுவன் கிணற்றுக்குள் விழுந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பை சேர்ந்த 9 வயதுடைய சிறுவனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பை சேர்ந்த சிறுவன் உள்ளிட்ட குடும்பத்தினர் கம்பளையில் இருக்கின்ற அவர்களது இல்லத்திற்கு விடுமுறைக்காக சென்று தங்கியிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் சிறுவன் வீட்டிலே விளையாடி கொண்டிருந்த பொழுது பெற்றோர்கள் தாய் கடைக்கு சென்றதாக கூறப்படுகின்றது. தொடர்ந்து கடைக்கு சென்று விட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்து பார்த்த போது சிறுவனை வீட்டில் காணவில்லை. அதைத் தொடர்ந்து உடனடியாக ஆய்ந்தவர்கள் மற்றும் அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்களின் உதவியுடன் வீட்டில் அக்கம் பக்கம் என அனைத்து இடங்களிலும் தேடி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் வீதிக்கு அருகிலே இருக்கின்ற கிணறொன்றுகளும் இறங்கி தேடிய நிலையில் குறித்த சிறுவன் கிணற்றுக்குள் இருந்து மீட்கப்பட்டிருக்கின்றார். தொடர்ந்து உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் ஏற்கனவே குறித்த சிறுவன் உள்ளந்து விட்டதாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற அதே வேளை குறித்த அந்த வீதிக்கு அருகிலே இருக்கின்ற கிணற்றுக்குள் ஏற்கனவே குழந்தை உள்ளிட்ட இருவர் அந்த கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு தொடர்ந்து 3 சம்பவங்கள் இடம்பெற்ற பின்னரும் அந்த கிணற்றை மூடுவது தொடர்பாக யாருமே யோசிக்கவில்லை அல்லது பாதுகாப்பான ஒரு கிணறாக அதனை மாற்றுவதற்கும் யாரும் முயற்சி செய்யவில்லை. இன்று 3 உயிர் போயிருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா தேகாந்தன்.